பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 97ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வந்து விஜய் சேதுபதி அதாவது வெளியிலேருந்து வந்து எக்ஸ் கண்டஸ்டண்ட்டை விட்டு வீட்டுக்குள்ளே அனுப்பணும், இவங்க வந்து கொண்டாட்டத்துக்காக வீட்டுக்குள்ளே போயிருப்பாங்க, எல்லாரையும் வந்து சந்தோஷமாக வச்சுப்பாங்க அப்படின்னு நினச்சா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வெளிலேருந்து பார்த்துட்டு வந்து உள்ளே இருக்கவங்கள சுத்தல்ல விட்டுருக்காங்க. அது என்னென்னு அவங்ககிட்டே கேட்டுருவோமா அப்படின்னு அவரோட ஸ்டைலில் அவர் வந்து கேட்குறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ப்ரோமோவில் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி வினோத் தான் வந்து வராரு. அவர் வந்து அன்றைக்கி பணப்பெட்டி 18 லட்சத்தோடு எடுத்துகிட்டு போனார் இல்லையா, அதனால் வந்து உள்ளே வந்து அவருக்கு வந்து ஃபேர்வெல் கொடுக்கறதுக்காக வர வச்சுருக்காங்க. அவங்க ஃபேமிலியும் வராங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், ஸ்டேஜுக்குள்ளே வந்ததும் நான் நினச்சது வந்து நடந்துச்சு சார், நிஜமாவே எனக்கு இந்த பணம் போதும், யாரும் வந்து சொல்லி நான் எடுக்கல, நான் என்னுடைய சுய இதில் தான் நான் எடுத்தேன், சுய நினைவோடு தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பட்ட கஷ்டத்துக்கு இந்த 18 லட்சம் போதுங்க, போதும் தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. எல்லாருக்கும் நன்றி, என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, எல்லாருக்கும் நன்றி, ஓட் பண்ணுவங்க எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அவங்க ஒய்ஃப் வந்து பேசுகிறாங்க. அவங்களும் மெச்சோட தான் பேசுகிறாங்க. இத்தனை நாள் வந்து இவருக்கு வந்து இவருடைய திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கலன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த தவிப்புக்கு எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி கிடைச்ச மாதிரி தான் இருக்குது. சந்தோஷமாக இருக்கும், நாங்கள் இந்த காசு எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வினோத் ஃபேமிலி ஹாப்பி அண்ணாச்சே அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லணும்.